தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. புதுக்காலம் 17வது வாரம். இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை மக்கள் என்றாலே ஜெபிக்கின்ற மனிதர்கள் என்று சொல்லி பிறர் நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இறை மக்களாகிய நாம் ஜெபித்து நமக்காகவும் பிறருக்காகவும் இறை அருளை பெற்றுக் கொடுக்கின்ற மக்கள் என்று சொல்லி நம்மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டிய அம்சங்கள் என்ன என்ன என்பதை பற்றி சிந்தித்து பார்க்கவும், இதெல்லாம் என்னுடைய ஜெப வாழ்விலே குறைபட்டு இருக்கின்றது என்பதை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்கவும் இன்றைய வார்த்தைகள் நம்மை அழைக்கின்றன. அன்பு சகோதரமே, புனித ஜான் மரி வியானி குருக்களின் பாதுகாவலர் சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவார்: இறைவனை விட வலிமை மிக்க மனிதன் எனக்கு தெரியும். அவன் யார் என்றால் ஜெபிக்கின்ற மனிதன் என்று சொல்லுவார். உருக்கமாக கண்ணீரோடு ஜெபிக்கின்ற மனிதன் இறை திட்டத்தையும் மாற்றி போடுகின்ற அருள் கொண்டவன் என்று சொல்லி ஜெபிக்கின்ற மனிதர்களை பற்றி புனிதர் சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரமே, விவிலியத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஜெபங்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. புகழ்ச்சி ஜெபம் என்பது தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே படிக்கின்ற பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? 3 இளைஞர்கள் தீச்சூளையிலே போடப்பட்ட பொழுது அவர்கள் செய்தது என்ன? புகழ்ச்சியின் ஜெபம். இறைவனுடைய எல்லா படைப்புகள் நினைத்து இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. துன்பத்தின் மத்தியிலே இறைவனை புகழ்வது, பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக இறைவனை புகழ்வது. இரண்டாவது விண்ணப்ப ஜெபம். 1 சாமுவேல் புத்தகத்திலே நாம் படிக்கின்றோம், அன்னாள் ஆண்டவரிடம் விண்ணப்பம் வைக்கின்றாள். எசாயா புத்தகம் 37 படிக்கின்ற பொழுது எசேக்கியா அரசன் ஆண்டவரிடம் விண்ணப்பத்தை வைக்கின்றான். தன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற இக்கட்டுகள் இகழ்ச்சிகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி, ஆக தேவைகளை ஆண்டவன் கரங்களை ஒப்பு கொடுத்து இறைவனிடம் மன்றாடுவது. மூன்றாவதாக பரிகார ஜெபம். பரிகார ஜெபம் என்று பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் 51, பாவத்திலே விழுந்த தாவீது நாத்தான் வழியாக இறைவனுடைய செய்தியை கேட்டவுடன் தன்னையே உருக்கி கொண்டு தாழ்த்தி கொண்டு பரிகாரத்திற்காக, கடவுளுடைய மன்னிப்பிற்காக மன்றாடுகின்ற ஜெபம். நான்காவதாக பரிந்துரை ஜெபம். விவிலியத்தில் நிறைய பரிந்துரை ஜெபங்களை பார்க்கலாம். தொடக்க நூல் 18 படிக்கின்ற பொழுது 16 இருக்கின்ற வசனங்களிலே நாம் படிப்போம் அல்லவா? ஆபிரகாம் சோதோம் நகருக்காக பரிந்து பேசுவார். விடுதலை பயனூல் 32 படிக்கின்ற பொழுது மோயிசன் அவர்களுக்காக பரிந்து பேசுவார். கடவுள் தன் மனத்தை மாற்றிக்கொண்டார் என்று மிக உன்னதமான பரிந்துரை ஜெபம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வதை யாதென்று அறியாமல் செய்கின்ற சொல்லி பரிந்து பேசி மன்னிப்பு கேட்பாரே, அது உன்னதமான பரிந்துரை ஜெபம். ஐந்தாவதாக நன்றியின் ஜெபம். பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக நன்றி செலுத்துவது. 116வது திருப்பாடலிலே 12, 13 இறைவசனங்களை படிக்கிற பொழுது, இறைவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து கடவுளுக்கு நன்றி வழி செலுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நன்றி வழி செலுத்துவோர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற சில இறைவார்த்தை சொல்லுகின்றதை, அதே போல பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக நன்றி வழி ஒப்பு கொடுப்பது. இப்படி பல்வேறுபட்ட ஜெபங்கள் விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 16, 17 வசனங்களை இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லி இருக்கின்றாரே. இப்படி நம்முடைய ஜெபவாழ்வு அமைய வேண்டும் என்று சொல்லி விவிலியமும் மற்றும் புனிதர்கள் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது, நீ நற்செய்தியில் இயேசுவின் சீடர்கள் இயேசுவை நோக்கி கேட்கின்றார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி. அதற்கு இயேசு ஒரு உன்னதமான ஜெபத்தை கற்றுக் கொடுக்க. ஜெபம் என்பது என்ன? வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டு போவது ஜெபம் அல்ல. வசப்பு வார்த்தைகளை சொல்லி உணர்ச்சி வசத்தை தூண்டி மக்களை அடிமைப்படுத்துவது ஜெபம் அல்ல. புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு சில ஜெபங்களை சொல்லி எடுத்து படிப்பது ஜெபம் அல்ல. மாறாக ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம், தனிப்பட்ட ஒரு உறவு நிலை. அதைத்தான் இயேசு ஜெபமாக மாற்றி சொல்லிக் கொடுத்திருக்கின்றார், கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இங்கே உறவு நிலை என்பது கடவுளோடு இருக்கின்ற நிலை,
நம்மோடு இருக்கிற நிலை அது பிறரோடு இருக்கின்ற உறவு நிலைக்கு அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது உறவு நிலை, கடவுளோடு இருக்கின்ற உறவு நிலை. அந்த கடவுளோடு இருக்கின்ற உறவு நிலையிலே இன்றைய ஜெபத்திலே முதல் 3 மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை இயேசு அதை அடிப்படையாக கொண்டு அமைத்திருக்கிறார். ஒன்று, விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. ஆண்டவர் பெயர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும், ஆண்டவர் பெயர் போற்றப்பட வேண்டும். எல்லா செயல்களிலும் இறைவனை மையப்படுத்தியதாகவும் இறைவனை புகழக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் நாம் இருப்பதும் இயங்குவதும் எல்லாம் ஆண்டவராலே என்பதை உணர்ந்து கொண்டு கடவுளை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக, உமது ஆட்சி வருக என்று சொல்லி இறை அரசுக்காக நாம் ஜெபிப்பது. இறை அரசு என்பது என்ன என்று சொல்லி விழுத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, என் அரசு உலகை சார்ந்தது அல்ல என்று சொல்லுவார். திருவெளிப்பாடு புத்தகத்திலே 21ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது அவருடைய அரசு, விண்ணரசு என்பது என்ன என்பதை பற்றி தெளிவாக சொல்லுவார். புதிய விண்ணுலகம், புதிய மன்னகம் என்று சொல்லப்படுகின்ற எதிர்மறையான நிகழ்வுகள் தகர்த்தெறியப்பட்டு நேர்மறையான நிகழ்வுகள் நடக்கின்ற இடம். இறை அரசு என்பதும் அன்பும் பகிர்வும் பாசமும் மன்னிப்பும் இரக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு அரசாட்சி. இந்த அரசாட்சி இந்த உலகிலே வர வேண்டும் என்று சொல்லி நம்மை ஜெபிக்க இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். மூன்றாவதாக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதை போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டோடைய திருவுளத்தை அறிந்து அதற்கேற்றார் போல செயல்படுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். யோவான் புத்தகம் 4 சொல்லுவார் அல்லவா, இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று சொல்லுவார். அப்படி என்றால் இறை திருவுளத்தை எப்படி அறிந்து கொள்வது? இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டும் எனில் நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்க வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:18 உடைய மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுங்கள், தூய ஆவியின் துணையோடு ஜெபியுங்கள் என்று சொல்லுவார். சிறந்த உதாரணம் திருத்தூதர் பணியிலே 13ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் மற்ற திருத்தூதரும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தூய ஆவி அவர்கள் மீது அசைவாடி பவுலையும் சீலா தன்னுடைய தனிப்பட்ட பணிக்கென ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்லுவாரே, அதே போல இறை திருவுளத்திற்கு ஏற்றாறு போல நம்மை வழி நடத்துபவர் பரிசுத்த ஆவியானவர். ஆக இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் தூய ஆவியின் வல்லமைக்காக மன்றாட வேண்டும், தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, இறைவனுடைய பிரசன்னத்திலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்பது. நற்செய்தியை படிக்கின்ற பொழுது இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்த இயேசு தந்தையின் திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கு செய்தது என்ன? ஒவ்வொரு நிகழ்வுக்கு முன்னாலும் ஜெபித்தார், தந்தையோடு நேரத்தை செலவிட்டார். மற்ற காரியங்களிலே, குணப்படுத்துகின்ற செயல்பாடுகளிலே அல்லது அற்புதங்கள் அதிசயங்களை செயல்பாடுகளிலே, நற்செய்தி அறிவு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் தனிப்பட்ட ஜெபத்திற்கு, தந்தையோடு உறவாடுகிற நிலைக்கு அவர் தன்னை உட்படுத்தி கொண்டார். மாலை பொழுதிலே, இரவிலே, இரவு முழுவதும், அதிகாலையிலே, இப்படி தனக்கு தன்னுடைய நேரத்தை கடவுளோடு தந்தையோடு செலவிடுவதற்கு தம் கொண்டார். எனவே இறை திருவுளத்தை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது. உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் லூக்கா புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்திலே படிக்கிற பொழுது 12ஆம் வசனத்துல, இரவு முழுவதும் அவர் ஜெபித்து விட்டு அதிகாலையில் மலையிலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இரவு முழுவதும் இறை திருவுளத்தை கேட்டு சீடத்துவத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. ஆக இறை திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கு 2 நிலைகள். ஒன்று, தூய ஆவியின் வல்லமையோடு ஜெபிப்பது. இரண்டாவதாக, இறைவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து இறைவனுடைய குரலை கேட்பது. நம்மை பற்றி வருகின்ற பொழுது நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக ஜெபிக்க கடவுள் சொல்லி இருக்கிறார். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி இன்றைய தேவைகளை சந்திப்பதற்கு, என்னுடைய இன்றைய கவலைகளை சந்திப்பதற்கு, இன்றைய என்னுடைய வாழ்வின் நிலைகளை சந்திப்பதற்கு எனக்கு ஆற்றலையும் வலிமையும் தாரும் இயேசு என்று சொல்லி கடவுள் என்று சொல்லி ஜெபிப்பது ஒரு உன்னதமான நிலை. ஆனால் அன்றாட உணவு என்பது நம்முடைய உடல் சார்ந்த உணவு மட்டுமல்ல, மாறாக ஆன்ம உணவும் நமக்கு தேவை. மத்தேயு நற்செய்தியில் 4:4 படிக்கின்ற பொழுது, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்ற சொல்லுவாரே. அப்படி என்றால் இறை வார்த்தை உணவு நமக்கு அன்றன்றைக்கு தேவை. நம்முடைய வாழ்வை பாவ நிலையிலிருந்து காப்பதற்கு, நம்மை வாழ்வை வழியாக அமைப்பதற்கு திருப்பாடல் 119 படிக்கணும் அல்லவா, ஆண்டோடைய வார்த்தை நம் வாழ்விற்கு வழியாகவும் வழிக்கு ஒளியாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை போல இறை வார்த்தை என்கின்ற உணவை எனக்கு தாரும் என்று சொல்லி அந்த வாஞ்சிக்காக ஜெபிக்க வேண்டும்.
இரண்டாவதாக, என் சதை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கிறான், நானும் அவனோடு இணைந்திருக்கின்ற சொல்லுவாரே. ஆண்டவருடைய நற்கருணை விருந்திலே பங்கெடுக்கின்ற அன்றைய உணவு. ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவை உணவு என்பது என் உடலை வளர்ப்பதற்கான உணவு மட்டுமல்ல, மாறாக என் ஆன்மாவை வளர்ப்பதற்கு தேவையான உணவையும் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுவது. அடுத்ததாக, எனக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிக்கின்ற நல்ல இதயத்தை தாரும் ஆண்டவரே. நான் உம்மிடம் மன்னிப்பை கேட்பதை போல என்னிடம் மன்னிப்பை கேட்பவர்களையும் அல்லது எனக்கு எதிராக துரோகம் செய்தவர்களையும் நான் மனமாற மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற கனிவுள்ள இதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடுவது. ஏனெனில் இயேசு ஏன் இதை வைத்தார் என்றால், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் பலவீனமானவர்கள், இயலாமையிலே, ஒரு சில இந்த உலகத்தின் ஈர்ப்புகளிலே தவறை செய்கின்றவர்கள். ஒரு சில நேரங்களிலே நம்முடைய மனதை பாதிக்கும், நமக்கு வேதனை கொடுக்கக்கூடிய, ஆனால் அந்த சமயத்தில் அவர்களை மன்னிக்கின்ற, அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற நல்ல இதயத்தை தந்து வாழ இறைவன் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். சோதனைக்கு உட்படாமல் இருக்க, சோதனை வீழ்ந்து விடாமல் இருக்க ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். யாக்கோபர் 1 அதிகாரத்திலே 11 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது, நாம் கடவுளால் சோதிக்கப்படுவதில்லை, நம்முடைய தீய எண்ணங்களாலேயே நாம் சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லும். அப்படி என்றால் நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சோதனைக்குட்படுகின்ற, சோதனை நம்மை எதிர்கொண்டு வருகின்ற பொழுது, சாத்தான் நமக்கு சோதனை விரிக்கின்ற பொழுது அதை கண்டுகொள்ளுகின்ற, அதை வென்றெடுக்கின்ற பலனை எனக்கு தாரும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பலனால், உம்முடைய ஆற்றலால் என் தனிப்பட்ட வாழ்விலை என்னால் ஏற்படுத்திக் கொள்கின்ற சோதனைகளையும் சாத்தான் கொடுக்கிற சோதனைகளை வென்றெடுக்கின்ற பலனை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவது. நாம் இறைவனோடு இருக்கின்ற உறவு நிலையிலே நம்மை மையப்படுத்துவது. இரண்டாவதாக, நம் ஆன்மாவோடும் நம் உடலோடும் இருக்கின்ற உறவை நாம் மையப்படுத்துகின்ற பொழுது ஜெபத்தின் வழியாக பிறரோடும் இணைகின்றோம். ஒவ்வொரு மன்றாட சொல்கின்ற, என் அன்றாட உணவை என்று சொல்லவில்லை, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அப்படி என்றால் என்னோடு இணைந்து அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். எனக்கு மன்னிக்கிற இதயத்தை கொடுப்பதை போல அனைவருக்கும் மன்னிக்கிற இதயத்தை கொடுத்தருளும். என்னை தீமையிலிருந்து காப்பதை போல, சோதனையில் காப்பதை போல எல்லோரையும் சோதனையிலிருந்து தீமையில் காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம், பரிந்து பேசுகின்றோம். 1 தீமோத்தேயு புத்தகத்துல 2 அதிகாரத்துல 1 வசனத்தை நாம் படிப்பதை போல, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்கின்ற இந்த 4 செயல்களையும் நாம் நமக்காகவும் பிறருக்காகவும் செய்கின்றோம். நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுகின்றோம் என்றோம். ஆகவே அன்பு சகோதரமே, இந்த ஒப்பற்ற ஜெபத்தை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற இப்பொழுது அமைதியாக ஒரு நிமிடம் அமர்ந்து, என்னுடைய ஜெபத்திலே இந்த படிநிலைகள் இருக்கின்றனவா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இந்த படிநிலைகளை நம் ஜெபத்திலேயே அங்க வைக்க முயற்சிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களையும் உங்கள் ஜெபத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெபம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த மனுக்குலத்திற்கும் இறை அருளை பெற்றுக் கொடுக்கின்ற ஆசீராய் அமைவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். கடவுள் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.